ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் இரவும் விடியவில்லை, பொழுதும் போகவில்லை. அத்தியாயம் 22. கிராமங்களில் அண்ணனுக்கு அடிபட்டா துடிச்சு போய் ஓடுற தம்பியும் இருப்பான். தம்பி நல்லா வரக்கூடாது, தன்னை விட தன் பிள்ளைகளை விட மேலே போயிடக்கூடாது என்று வஞ்சகம் நினைக்கும் அண்ணன்களும் உண்டு. உலகத்தின் எல்லா இடத்திலும் நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை. காசிவேல் அப்படித்தான், பாசமானவர் தான். எப்போ வரைக்கும் என்றால், தம்பி குடும்பம் மேலே போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. மேலே போனால் பொறாமை, கீழே போனால் அப்படியே காலில் போட்டு மிதித்து விடத்தான் பார்ப்பார். இது அவருடைய குணம். அவர் மகன்களும் அப்படித்தான். அதனால்தான் கார்த்தி தான் தோற்றுவிட்டு வந்தது அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தான். அவனுக்கு உடனடியாக பெரும் தொகை வேண்டும், கடனாக வாங்க முடியாது. எனவே அவர்களின் சொத்தை விற்றுத்தான் புரட்டணும். பெரியப்பாவிற்கோ அவர் மகன்களுக்கோ தெரிந்தால் விற்கவே விடமாட்டானுங்க. அவர்களிடம்தான் கொடுக்கணும். அது பூர்வீகம், வெளியே கொடுக்கக்கூடாது என்று அடாவடி செய்து சென்று 2 லட்சம் விற்கும் இடத்தை வெறும் 50,000 ரூபாய்க்கு கேட்பார்கள். அதுவும் பணத்தேவை நமக்கு இருக்கு என்று தெரிந்துவிட்டால் ஊரே ஒன்று கூடிவிடும். அந்த இடத்தை வெளிநபரிடம் விற்க விட மாட்டார்கள். அதே சமயம் உள்ளூர்காரனுக்கு தான் கொடுக்கணும் என்று அடாவடி செய்வார்கள். அதையும் மீறி யாராவது வெளியூர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் பெரும் வசதி உள்ளவன் துணிந்து வாங்க வந்தா, இது பூர்வீக சொத்து, வில்லங்கம் இருக்கு, வாங்கக்கூடாது என்று வக்கீல் நோட்டீஸ் வரும். அதையும் மீறி யாராவது வாங்க வந்தால் போலீஸில் காசை கொடுத்து போலீஸை வைத்து மிரட்டுவார்கள். அதையும் மீறி எவனாவது வெளியூர்காரன் வாங்க வந்தால் உள்ளூர் ரவுடிகளை வைத்து அடித்து மிரட்டுவார்கள். உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தால் எவன் வாங்குவான்? இப்படி இவர்களுடன் போராட முடியாமல், கடன் தொல்லையை சமாளிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்கள் இங்கே அதிகம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்ற பெயரில் அடுத்தவரின் சொத்துக்களை குறிவைத்து ஒரு கூட்டம் அலைகிறது என்றால் இப்படி சொந்தக்காரனுங்க தொல்லையும் உண்டு. வேறு வழியின்றி கடனுக்காக அந்த ஊரில் அவர்களை தொந்தரவு செய்யும் அவர்களிடமே அடிமாட்டு விலைக்கு சொத்தை விட்டுவிட்டு அவர்கள் கொடுத்த டார்ச்சரில் ஊரை விட்டே போன குடும்பங்களும் உண்டு. இங்கே மட்டுமில்லை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்ற பெயரில் பல இடங்களில் இந்த புரோக்கர்கள் உறவினர்கள் தரும் தொல்லையெல்லாம் கார்த்தியை விட புலிக்குத்தான் அதிகமாக தெரியும். புலி என்ன நடக்கும் அப்படின்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த விஷயத்தில் உன்னைத்தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். தங்கச்சிக்கு சீர்பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு என் தோப்பையும் அந்த பொட்டலையும் தங்கச்சி பேருக்கு வாங்கி போடு. சொத்துக்கு சொத்துமாச்சு, எனக்கு உதவி செஞ்ச மாதிரியும் ஆச்சு. நீ இப்படி வாங்கினால் என் பெரியப்பாவால் வாயை திறக்க முடியாது. ஏன்னா மிருதுலா புருஷன் தங்கச்சியுடைய கம்பெனியில் ஒன்றுல தான் வேலை பார்க்குறாரு. உன்கிட்ட மட்டும்தான் பல் பிடுங்கிய பாம்பாய் இருப்பார்கள். எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணுடா என்றான் கார்த்திக். டேய், அது எப்படிடா? அவ பணத்தை நான் எடுத்து இதெல்லாம் வாங்குறது? ஏற்கனவே அவங்க அந்தஸ்துக்கு என்று காரணம் சொல்லி அளவுக்கு மீறி செலவு பண்ணுறாங்கடா. அருமபதிக்கு வேற நான் நகையை திருப்பி கொடுக்கணும், அதுக்கே அவகிட்ட பணம் வாங்கணும். அதுவே எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. இதில் இவ்வளவு பணமெல்லாம் எப்படி? அவங்க அவளுக்கு கொடுப்பாங்க, உனக்கு உதவுவாங்க. நான் யாருக்கும் செய்ய மாட்டேன். அருமவதிக்கு எப்படி நான் செய்ய கடமைப்பட்டு இருக்கேனோ அதே மாதிரி தான் உனக்கும் கடமைப்பட்டு இருக்கேன். உன்னோட இந்த இக்கட்டான சூழ்நிலை எனக்கு புரியுது. அவ கூட நான் ஒன்றுமண்ணா வாழ்ந்து புள்ளக்குட்டி வந்த பிறகு இப்படி அவளோட பணத்தை அவகிட்ட கேட்டால் கூட பரவாயில்லை. கல்யாணமான உடனே எப்படிடா இப்படி அவள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது என்று அவன் தயங்க, சரி விடுடா, நீயா எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களா உனக்கு பணம் கொடுத்து ஏதாவது தொழில் செய் அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து எனக்கு இந்த உதவியை பண்ணு என்றான். ஏண்டா எருமை, என்கிட்ட கெஞ்சுற? உன் இடம் அருமையான இடம். என்ன, உனக்கு பண தேவைன்னு தெரிஞ்சால் ஊர்க்காரன் விற்க விட மாட்டான், விலையே அடிமாட்டு விலைக்கு கேட்பான். விடு, அவங்க என்கிட்ட பணம் கொடுத்தா உனக்காக நான் வாங்கி அதை அவங்க பொண்ணு பேர்லேயே பெரிய சொத்தாக வாங்கி போடுறேன், விடு என்றான். புலே, எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. நீயா அவங்க கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவங்க கொடுத்தா எனக்கு உதவணும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு உதவணும், வாக்கு கொடு என்றான். புலிக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவன் ஏன் இப்படி கேட்கிறான் என்று. ஏனென்றால் அவன் கூட பிறந்தவங்க கஷ்டப்பட்டா எப்படி உதவி பண்ண ஓடுவானோ அதை விட 4 மடங்குக்கு
4 மடங்கு கார்த்திக்கு புலி உதவுவான் என்று அவனுக்கே தெரியும். தெரிந்தும் அவனிடம் இவன் வாக்கு கேட்டது ஆச்சரியம் வந்தாலும் கூடவே கோபமும் வந்தது. ஆக நீ புலியை உன் நண்பனை நம்பல, அவன் வாக்க மட்டும்தான் நம்புற என்று கோபமாகி கேட்க, எனக்கு இதை விட்டால் வேற வழி இல்லடா. அப்பா உடம்பு சரியில்லாதவர். இந்த உலகில் எனக்கு உன்னை விட்டால் வேற யாருமே இல்லடா. பார்ட்னர் என்று ஒருத்தனை நம்பி என் பணத்தை இழந்துட்டு வந்து நிற்கிறேன். அந்த இழப்பு என்னை இப்படி பேச வைக்கிதுடா என்றான் கார்த்தி. விடு, என் நண்பன் கார்த்தி மேல் சத்தியமா உனக்கு நான் உதவுறேன் என்றானே. பார்க்கலாம் புலி. அவ்வளவுதான். கார்த்தி அவனை கட்டி கொண்டு கண்ணீர் விட்டான். ஏனென்றால் கார்த்தி மேல் ஒரு துரும்பு பட்டால் கூட புலி தாங்க மாட்டான். அப்படி இருக்க அவன் மேலேயே சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் வேறு எதுவுமே வேண்டாம். கார்த்தி, மாமா கிட்ட இப்போ எதை பற்றியும் சொல்லாத, என்கிட்ட சொல்லிட்டதானே, நான் பார்த்துக்கிறேன், விடு என்றான். அவ்வளவுதான். கார்த்தி அடுத்த நிமிடம் நிம்மதியாக மூச்சு விட்டான். இனி புலி பார்த்துக்குவான் எல்லாத்தையும் என்று அவனுக்கு தெரியும். கார்த்தி குடும்பத்துடன் திருவிழாவிற்கு வரும்போதே இடத்தை எப்படியும் புலியிடம் சொல்லித்தான் விற்கணும். ஏன்னா அவன் பெரியப்பா வீட்டாரை பற்றி இந்த ஊரை பற்றியும் அவனை விட அவனுக்குத்தான் நன்றாக தெரியும். எப்படி சமாளிக்கணும் என்று அவனுக்குத்தான் தெரியும். எப்படியாவது அப்பாவை சமாளித்து புலியின் உதவியால் இடத்தை விற்று பணத்தை வாங்கி கடனை அடைத்துவிட வேண்டும் என்றுதான் வந்தான். அதன் பிறகு நடந்த பல நல்ல விஷயங்களினால், புலிக்கோனிற்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையினால் அவன் சந்தோஷப்பட்ட போதுதான் அவன் மனைவி அவனிடம் இந்த ஐடியா கொடுத்தாள். ஏன் வெளியே இடத்தை கொடுக்கணும், புலி அண்ணாவுக்கே கொடுத்துடலாமே என்றாள். அவ்வளவு பணம் எப்படி அவனிடம் என்றபோதுதான் சிந்தாதேவி, கார்த்தியின் அம்மா மனைவி இருவரிடமும் திருமணத்திற்கு பிறகு இங்கே நிறைய சொத்துக்கள் வாங்கி போடணும். இதுவரை நாங்கள் மதுரை பக்கம் எந்த சொத்தும் வாங்கலை, இனிதான் வாங்கி மருமகன் பொறுப்பில் விடணும், அவங்களுக்கும் ஏதாவது தொழில் வைக்க உதவணும் என்று சொன்னதை சொன்னாள். ஆக புலி கேட்காமலே அவர்கள் பணம் கொடுக்கும் ஐடியாவில் இருக்காங்க. பிறகு என்ன, வெளியே யாரிடமோ சொத்தை விற்பதை விட நண்பனிடமே கொடுத்து விடலாமே என்றுதான் இன்று பார்த்து கேட்டு உறுதி வாங்கி கொண்டான் கார்த்தி. நாளை மறுநாள் திருமணம். நாளை ரொம்ப பிஸியாக இருப்பான் என்றுதான் இன்று தோப்பில் பார்த்து பேசினான். கார்த்தியின் மனம் லேசாகி விட்டது. ஆனால் புலியின் மனம் கனத்து போனது. நண்பனுக்கு இவ்வளவு கடன் வரும் வரை விட்டுவிட்டோமே, அவன் கஷ்டப்படும் போது நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே என்று வருத்தப்பட்டான். ஆனால் அவனை பார்த்து விதி சிரித்தது. கார்த்திக்கிற்கு கஷ்டம் தானாக வரலை, நான் செய்த சதியால் வந்தது. ஏன்னா உன்னை வைத்துத்தானே நான் புலியிடம் விளையாடப் போகிறேன் என்று விதி சிரித்தது. ஆமாம், நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் புலிக்கோன் தவிக்கப் போகிறான். அவனுக்கு கொடுத்த வாக்கினால் மொத்த குடும்பத்தையும் அவன் பகைத்து கொள்ளப் போகிறான். ஏன், அம்மா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத புலி அம்மாவை எதிர்த்து பேசப் போகிறான். அவன் எடுத்த முடிவால் இந்த ஊரும் சொந்த சாதிசனமும் அவனை பார்த்து கைகொட்டி கேலி செய்து சிரிக்கப் போகிறார்கள். அவன் அவமானப்பட்டு நிற்கப் போகிறான். இதை கண்ட கார்த்திக் தன்னால் தான் தன் நண்பன் அவமானப்பட்டு கூடி குறுகி நிற்கிறான் என்று தெரிந்தாலும் அவனால் எந்த உதவியும் செய்ய முடியாமல் மருகி நிற்கப் போகிறான். பின்னாடி நடப்பதெல்லாம் முன்னாடியே நமக்கு தெரிந்தால் வாழ்க்கை நமக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடுமே. மறுநாள் காலை விவேகானந்தன் தனது வெளிநாட்டு காரில் வந்து இறங்கிவிட்டார். இந்தியாவில் யாருக்குமே அவர் வந்திருப்பது தெரியாது. யாரிடமும் அவர் சொல்லவும் இல்லை. இந்த திருமணம் பற்றியும் அவர் வருவது பற்றியும் காசிவேல் மருமகன் மிதுனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் மனைவி வீட்டார் சொல்லித்தான் அவனுக்கு தெரியும். அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாது. மிதுனும் வாயை மூடிக்கொண்டான். பெரிய இடத்து விவகாரம். அவர் மகளின் திருமணத்தை யாரிடமும் சொல்லலை. அப்பாவை கண்டதும் துள்ளி குதித்தாள் உன்னதி. சற்று ஓய்வு எடுத்தவர் மரியாதை நிமித்தம் அவரை சம்மந்தி வீட்டார் பார்க்க வருவதாக சொல்லவும் தயாரானார். புலியும் அம்மா அப்பா ஏரன் 4 பேர் மட்டும்தான் வந்தார்கள். அந்த வீட்டை முதன்முறையாக பார்த்த ஏரன் அதிசயத்து போனான். நம்ம ஊரில் இப்படி வீடெல்லாம் கூட இருக்கா என்று புலிக்கோன் மாமனாரை பார்த்து அதிசயத்து போனான். 65 வயதில் விவேகானந்தன் அத்தனை ஃபிட்டாக மிடுக்காக உன்னதியின் அண்ணன் மாதிரி இருந்தார். மருமகனை நேரில் பார்த்ததும் இன்னும் திருப்தியாக உணர்ந்தார். அம்மா அப்பா தம்பியை அறிமுகப்படுத்தினான். ஏரனின் படிப்பை விசாரித்தவர், படித்து முடிச்சுட்டு உங்கள் அண்ணனுக்கு உதவியாக வந்துருங்க, அவருக்கு உங்கள் உதவி தேவைப்படும் என்றார். என்ன சம்பந்தி, அவன் சின்ன பையன், அவனை போய் வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிடுறீங்க,
என்று வள்ளியன் கேட்க, நம்ம பிள்ளைகளை முதல்ல நாம மதிக்கணும் என்றார் விவேக். காப்பி குடித்துவிட்டு கிளம்பியவர்களிடம், மாப்பிள்ளை, உங்ககிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கங்க. அவள் மற்ற குழந்தைகள் போல இல்லை. என் அம்மா கிட்டேயே வளர்ந்துட்டா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்பித்தான் என் மனைவி இவ்வளவு பெரிய முடிவு என்கிட்ட கூட சொல்லாமல் எடுத்திருக்கா. இதனால் எனக்கும் அவளுக்கும் இடையே லேசான மன வருத்தம் வந்தது. ஆனால் அவள் உங்களை ரொம்ப நம்புகிறா. என் பொண்ணு கண்ணில் தண்ணி என் பொண்ணை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதுவரை அவள் அழுததே கிடையாது. இனியும் அழமாட்டான்னு நான் நம்புகிறேன் என்றார். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்றவன் விடைபெற்றான். புலிக்கோனின் வீட்டின் முன் பந்தல் போடப்பட்டு இருந்தது. மாப்பிள்ளை வீட்டில் இரவு நலங்கு வைத்தார்கள். பெண் வீட்டிலும் நலங்கு வைத்தார்கள். பிறகு மாப்பிள்ளை வீட்டார் உறவுகளுடன் வந்து பெண்ணை நிச்சயம் செய்தார்கள். நிச்சயப்பட்டை கட்டிக்கொண்டு வந்த உன்னதியை பார்த்து ஊர்க்காரர்கள் வாயை பிளந்தார்கள். ஊரின் இளவட்டங்கள் அனைவரும், இந்த புலிக்கு வந்த வாழ்க்கையை பாரேண்டா, பெரும் கோடீஸ்வரி, வீடு தேடி வந்து பெண் கொடுக்கிறார்கள், அது கூட பரவாயில்லை, பொண்ணை பாரேன், அப்படியே அப்சரஸ் மாதிரி இருக்கா, எச்சி முழுங்கினா தெரியுதுடா, சுண்டினா ரத்தம் கட்டிக்கும், இப்படி பாலில் சந்தனத்தை கலந்து செய்த தேவலோக மங்கை மாதிரி இருக்கா. இவனுக்கு எங்கேயோ எக்குத்தப்பான இடத்துல மச்சம் இருக்குடா என்றார்கள். நிச்சயம் செய்ய மாப்பிள்ளை வரமாட்டார். எனவே புலிக்கோன் வரலை. நாளை சமையலுக்கு விசாரித்து கொண்டு இருந்தான். கார்த்திக் நண்பனின் மனநிலை புரிந்த மாதிரி நிச்சய சேலை கட்டி வந்த உன்னதியை 4-5 ஃபோட்டோ எடுத்து நண்பனுக்கு அனுப்பினான். அதை பார்த்த புலிக்கோன், எப்படித்தான் நான் வாயை திறக்காமலே என்னை புரிஞ்சுக்கிறானோ இவன் என்று நினைத்தான் புலி. உண்மையில் வெளியே அவன் என்ன வேலை செய்தாலும் உள்ளுக்குள்ளே அவ இப்போ எப்படி இருப்பா? வெளிநாட்டுக்கு வேற போய் வந்தவ. திருமணம் பேசி முடித்த இத்தனை நாள்களில் என்கிட்ட ஃபோனில் ஒரு வார்த்தை கூட பேசலையே என்று தோன்றியது. ஆட, அவ பேசினா நீ பேசியிருப்பியாக்கும். ஒரே வார்த்தையில் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாமா என்று ஃபோனை வச்சிருப்புற. இது தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு உன்கிட்ட பேசலை போல என்றது அவன் மனசாட்சி. உண்மைதான், அவன் அப்படித்தான் அப்படித்தான் சொல்லி இருப்பான். அருமவதி திருமணத்தின் போது மாப்பிள்ளையிடம் அப்படித்தான் சொன்னான்.